பார்வன் இந்த மாதிரி டென்ஷனா இருக்க சமயத்துல பானபாத்திரக்காரன் திராட்சை ரசம் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவனுக்கு தெரிய வருது இந்த இடத்துல ஏதோ கலவரம் நடக்குது. என்ன இது இவ்வளவு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் விசாரிக்கும் போது பார்வனுக்கு 2 சொப்பனம் வந்ததாகவும் அது விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் இங்கு அழைத்திருக்கிறார் என்பதையும் அவன் தெரிந்து கொண்டான். இது தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வருது, 2 வருஷம் கழிச்சு யோசேப்பின் ஞாபகம் அவனுக்கு வருகிறது. உடனே இவன் என்ன சொல்ல நினைக்கிறான், ஆஹா நமக்குதான் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ற ஒரு ஆள் ஏற்கனவே நல்லா தெரியுமே, நம்ம ராஜா கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் கிட்ட போய் பானபாத்திரக்காரன் என்ன சொல்றான், நான் ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல அவன் ஸ்ட்ரைட்டா என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம நான் ஒரு பெரிய குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க பார்வோன் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி டென்ஷனா தான் கேட்டிருப்பாரு இல்லையா. அப்ப கேட்கும் போது அவன் என்ன சொல்றான், நான் ராஜா ஒரு தடவை எங்க மேல கோவப்பட்டு சிறையில என்ன அடைச்சிருந்தப்போ நானும் சுயம்பாகிகளின் தலைவனும் 2 பேரும் ஒரே நாள்ல வேற வேற கனவு கண்டோம். அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாம நாங்களும் இப்படிதான் ரொம்ப கலங்கி போயிருந்தோம். அப்போ அந்த இடத்துல தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் இருந்தான். அவன்